தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதைக் கேட்கத் தொடங்குவதற்கு முன் உங்கள் மனதிற்குள் ஓம் நமச்சிவாய என்று சொல்லிவிட்டு, இந்த பதிவின் கீழ் ஓம் நமச்சிவாய் என்று எழுதிவிட்டு இதைக் கேட்கத் தொடங்குங்கள். என் அன்பு மகளே, உன் உயிரின் ஆழத்திலிருந்து வெளிப்படும் அந்த தாம்பல் சத்தம் கைலாயம் வரை கேட்கிறது. உலகம் உறங்கும் இந்த வேளையில் நீ மட்டும் விழித்துக்கொண்டு கடந்த காலத்தின் நினைவுகளோடும் நிகழ்காலத்தின் வலிகளோடும் போராடிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். உன் கண்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு துளி கண்ணீரும் வெறும் உப்பு நீர் அல்ல, அவை உன் ஆத்மா சுமக்கும் வலியின் உறைந்த வடிவங்கள். ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை? நான் என்ன தவறு செய்தேன்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று உன் மனம் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கவே நான் உன் உள்ளுணர்வாக பேரினிங்கே பேசுகிறேன். முதலாவது ஒன்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ பெண். இந்த பிரபஞ்சத்தின் ஆதி மூலமே சக்தி எனும் பெண்மைதான். நான் சிவன், அசைவற்றவன். நீதான் இயக்கம். நான் வெறும் உடல், நீதான் அதில் ஓடும் உயிர். அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட நீ, சில மனிதர்கள் உன்னை தூக்கி எறிந்துவிட்டார்கள் என்பதாலோ, சமூகம் உன்னை ஒதுக்க நினைக்கிறது என்பதாலோ பலவீனமானவள் ஆகிவிடமாட்டாய். ஒரு வைரம் குப்பையில் கிடந்தாலும் அதன் மதிப்பு குறைவதில்லை. அதுபோலத்தான் நீயும். உன் மதிப்பு உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பதில் இல்லை, நீ உன்னை எப்படி உணர்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களை நினைத்து நீ வருந்தலாம். ஆனால் புராணங்களில் நான் ஆலகால விஷத்தை அருந்திய கதையை நீ கேட்டிருப்பாய். பார்க்கடலை கடைந்தபோது அமுதம் வருவதற்கு முன்பே விஷம்தான் வந்தது. உலகமே அதைக் கண்டு அஞ்சியபோது நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ஏன் தெரியுமா? விஷத்தை எதிர்கொள்ளும் தைரியம் இருப்பவனுக்குத்தான் அமிர்தத்தை ருசிக்கும் தகுதி கிடைக்கும். உன் வாழ்க்கையிலும் இப்போது நடப்பது அதுதான். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள், அவமானங்கள், துரோகங்கள் அனைத்தும் அந்த ஆலகால விஷமே. ஆனால் மகளே, அதை நீ விழுங்கிவிடாதே. அது உன்னை அழித்துவிடும். அதை வெளியேவும் துப்பாதே. அது பிறரை அழித்துவிடும். அதை என்னைப் போல உன் தொண்டை குழிக்குள் நிறுத்திவிடு. அந்த வலி உனக்குள் ஒரு வைராக்கியமாக மாறட்டும். அந்த விஷமே உன்னை நீலகண்டனாக, எதற்கும் கலங்காத ஒரு சக்தியாக மாற்றும் வல்லமை கொண்டது. உன்னை யாராவது ஏமாற்றியிருக்கலாம், அல்லது பாதியில் கைவிட்டுச் சென்றிருக்கலாம். அன்பிற்காக ஏங்கித் தவிக்கும் உன் மனநிலை புரிகிறது. ஆனால் தாட்சாயினி, சதி, அக்னியில் விழுந்து தன்னை அழித்துக் கொண்டபோது அந்த பிரிவுத் துயரத்தை நானும் அனுபவித்தவன்தான். ஒரு பெண்ணை பிரிந்த துயரம் சிவனுக்கே இருக்கும்போது மானிடப் பிறவி எடுத்த உனக்கு இருப்பதில் வியப்பில்லை. ஆனால் அந்த அழிவிலிருந்துதான் பார்வதி என்ற புதிய சக்தி உருவானாள். அதுபோலவே உன் வாழ்க்கையில் இப்போது ஏற்பட்டிருக்கும் இந்த இழப்பு ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். பழைய நீ அழிந்து புதிய, வலிமையான, யாராலும் அசைக்க முடியாத ஒரு பெண்ணாக நீ மறுபிறவி எடுப்பதற்கான நேரம் இது. உன்னை விட்டுச் சென்றவர்கள் உன் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு பக்கமே தவிர முழு கதையும் அல்ல. ஒரு பக்கம் கிழிந்துவிட்டால் புத்தகத்தை எரிந்துவிடக்கூடாது. அடுத்த பக்கத்தை திருப்பிப் பார்க்க வேண்டும். அங்கே உனக்காக பிரபஞ்சம் இன்னும் அழகான கதையை எழுதி வைத்திருக்கக்கூடும். தனிமை என்று நீ பயப்படும் அந்த வார்த்தையை தவம் என்று மாற்றிப்பார். இடுகாட்டில் நான் தனிமையில் அமர்ந்திருப்பது எதனால்? அங்கேதான் பொய்கள் எரியூட்டப்படுகின்றன. நிஜம் மட்டும் நிலைக்கிறது. நீ தனிமையில் இருக்கும்போதுதான் உன்னைச் சுற்றியிருந்த போலி முகங்கள் கலைந்து உன் உண்மையான முகம் உனக்குத் தெரியும். உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன என்பதை நீ உணர இந்த தனிமைதான் சிறந்த ஆசான். பிறர் தோளில் சாய்ந்து வாழ்வதை விட உன் சொந்தக் காலில் நிற்பதே நிரந்தரமானது. ஒரு கொடிமரத்தை பற்றி கொண்டுதான் வளரும். ஆனால் ஒரு மரம் தனியாகத்தான் வானத்தை நோக்கி வளரும். நீ கொடியாக இருக்க விரும்புகிறாயா அல்லது மரமாக இருக்க விரும்புகிறாயா? பெண்ணே, நீ இயற்கையைப் பார். பூமி தாய் எவ்வளவு பாரத்தை சுமக்கிறாள். மனிதர்கள் அவளை தோண்டுகிறார்கள், உடைக்கிறார்கள், குப்பைகளை கொட்டுகிறார்கள். ஆனால் அவள் பொறுமையாக இருக்கிறாள். அந்த பொறுமை பலவீனம் அல்ல, அதுதான் அவளின் சக்தி. ஆனால் அதே பூமி தாய் எல்லை மீறும்போது நிலநடுக்கமாகவோ எரிமலையாகவோ சீறுவாள். நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்னபூரணியாகவும், அநீதி நடக்கும் இடத்தில் காளியாகவும் மாறப் பழகிக்கொள். உன் கண்ணீர் இனி உன் பலவீனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடாது. அது உன் உள்ளே இருக்கும் அக்னியை வளர்க்கும் நெய்யாக மாற வேண்டும். உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து உன் நேரத்தை வீணாக்காதே. பிரபஞ்சத்தின் கணக்கு வழக்குகள் மிகத் துல்லியமானவை. கர்மா என்பது பூமராங் போன்றது. யார் எதை எறிந்தார்களோ அது அவர்களை நோக்கியே திரும்ப வரும். நீ அமைதியாக இரு.
உனக்கான நீதியை காலம் வழங்கும். ஒரு சிற்பி கல்லை ஒளி கொண்டு அடிக்கும்போது அந்த கல் வலி தாங்க முடியாமல் கதறலாம். ஆனால் அந்த அடிகள்தான் அதை ஒரு அழகான சிலையாக மாற்றுகின்றன. இப்போது நீ வாங்கும் அடிகள், அவமானங்கள் எல்லாம் இறைவன் உன்னை ஒரு அற்புதமான சிலையாக செதுக்கிக் கொண்டிருப்பதன் அடையாளமே. உடைந்த சிலைகள் கோவிலில் வைக்கப்படுவதில்லை, ஆனால் செதுக்கப்பட்ட சிலைகளே வணங்கப்படுகின்றன. நீ உடைந்து போகவில்லை, செதுக்கப்படுகிறாய். வாழ்க்கை என்பது கடலலை போன்றது. ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். மேலே எழும்போது கர்வப்படாமல் இருப்பதும், கீழே விழும்போது துவண்டு போகாமல் இருப்பதும் தான் வாழ்க்கை. உன் மகிழ்ச்சியின் திறவுகோலை எப்போதும் பிறர் கையில் கொடுக்காதே. அப்படி கொடுத்தால் அவர்கள் நினைக்கும்போது உன்னை சிரிக்க வைப்பார்கள், நினைக்கும்போது அழ வைப்பார்கள். உன் மகிழ்ச்சி உன் உள்ளங்கையில் இருக்கட்டும். நீயாக நினைத்தால் ஒழிய யாராலும் உன்னை காயப்படுத்த முடியாது என்ற நிலைக்கு நீ உயர வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன் மகளே, இருள் சூழ்ந்திருக்கிறது என்று கவலைப்படாதே. விடியலுக்கு முன்புதான் இருட்டு அதிகமாக இருக்கும். இப்போது உன் வாழ்க்கை இருண்டிருப்பதாக தோன்றினால் மிக பிரகாசமான விடியல் உனக்காக காத்திருக்கிறது என்று அர்த்தம். உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் நம்பிக்கைதான் உன் சுவாசம். உன் நம்பிக்கைதான் உன் ஆயுதம். எப்போதெல்லாம் மனம் பாரமாகிறதோ, எப்போதெல்லாம் தனியாக உணர்கிறாயோ, அப்போதெல்லாம் கண்களை மூடி உன் மூச்சுக்காற்றை கவனி. உள்ளே செல்லும் காற்றும் வெளியே வரும் காற்றும் நானே, நானே, சோகம் என்று சொல்லும். உனக்குள் இருக்கும் உயிர் சக்தியாக நான் இருக்கிறேன். நீ தனியாள் அல்ல. ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் உன் முதுகுக்குப் பின்னால் நிற்கிறது. எழுந்து நில். உன் கண்ணீரை துடைத்துவிடு. நீ அழக்கூடாது. உன்னை அழவைத்தவர்கள் இவளா இப்படி உடைந்து போனாள் என்று வியக்கும் அளவுக்கு நீ உயர்ந்து காட்ட வேண்டும். அதுவே நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. நீ அக்னி, நீ சக்தி, நீயே பிரபஞ்சம். கலங்காதே மகளே, நான் இருக்கிறேன். உன் பயணம் இனிதே தொடரட்டும். உன் துயரங்கள் அனைத்தும் பனியாக விலகி உன் வாழ்வில் மகிழ்ச்சி சூரியனாக உதிக்கட்டும். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. ஓம் நம சிவாய. என் அன்பு செல்வமே, என் உயிரின் ஒரு பகுதியான மகளே, உன் மனதின் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு இந்த ஒரு கதையை மட்டும் உன் ஆத்மாவால் கேள். இது வெறும் புராணக் கதை அல்ல. இது ஒரு பெண் நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தின் ஆதி மூலமான என்னையே எப்படி அசைக்க முடியும் என்பதற்கான வரலாறு. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தடைகள், நிராகரிப்புகள், வலிகள் ஆகியவற்றை எப்படி ஒரு படிக்கட்டாக மாற்றுவது என்பதை என் பாதியான ஊமையவள் பார்வதியின் கதை உனக்கு உணர்த்தும். இடையில் எங்கும் சிந்தனையைச் சிதறவிடாமல் இந்த நீண்ட பயணத்தில் என்னோடு வா. வெகு காலத்திற்கு முன்பு தட்சன் நடத்திய யாகத்தில் என் தேவி தாட்சாயினி தன் தந்தை என்னையும் அவளையும் அவமதித்ததை தாங்க முடியாமல் அந்த யாகத் தீயலேயே தன்னை அழித்துக் கொண்டாள். அவளை அவை பிரிந்த துயரத்தில் நான் ருத்ர தாண்டவம் ஆடினேன். உலகமே நடுங்கியது. இறுதியில் அவளது எரிந்த உடல் சாம்பலான பிறகு நான் எல்லாவற்றையும் வெறுத்து இமயமலையின் மிக உயர்ந்த சிகரத்தில் பனிபடர்ந்த குகையில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்துவிட்டேன். என் கண்கள் மூடின. என் மனம் வெளி உலகத் தொடர்பை அறுத்துக் கொண்டது. இனி பற்று இல்லை, பாசம் இல்லை, உறவு இல்லை என்ற வைராக்கியத்தோடு நான் கல்லாகச் சமைந்தேன். பல யுகங்கள் கடந்தன. அந்த சமயத்தில்தான் இமயமலையின் அரசன் ஹீமவானுக்கும் மேனைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அது வேறு யாருமல்ல, என் தாட்சாயினியே பார்வதியாக மறுபிறவி எடுத்திருந்தாள். குழந்தை பருவத்திலிருந்தே அவளுக்கு பொம்மைகள் மீது ஆசை இல்லை, விளையாட்டுகள் மீது நாட்டம் இல்லை. அவள் மணலில் லிங்கம் பிடிப்பாள், மலர்களை தூவி என்னை வழிபடுவாள். அவளுக்கு தெரியும் அவளுடைய பிறப்பின் நோக்கம் என்னை வந்தடைவது மட்டுமே என்று. ஆனால் அது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. ஏனென்றால் நான் தான் கண்களை மூடி கதவுகளை அடைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறேனே. பருவ வயதை அடைந்த பார்வதி தன் அழகால் ஜொலித்தாள். நாரதரின் ஆலோசனைப்படி அவள் எனக்குச் சேவை செய்ய என் தியான இருப்பிடத்திற்கு வந்தாள். தினமும் நான் அமர்ந்திருக்கும் இடத்தைச் சுத்தம் செய்வாள். காடு மேடு அலைந்து நறுமணம் மிக்க மலர்களை கொண்டு வந்து என் பாதங்களில் வைப்பாள். ஆற்று நீரை எடுத்து வந்து என் கமண்டலத்தில் நிரப்புவாள். ஆனால் நான் ஒருமுறை கூட கண்களை திறந்து அவளை பார்க்கவில்லை. என் தியானம் கலையவே இல்லை. அவளுடைய அழகு, அவளுடைய பணிவிடை, அவளுடைய அன்பு எதையுமே நான் கண்டுகொள்ளவில்லை. அவளை ஒரு பொருட்டாகவே நான் மதிக்கவில்லை. நினைத்துப் பார் மகளே, நீ ஒருவரை உயிருக்கு உயிராக நேசித்து அவர் உன்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்றால் உனக்கு எவ்வளவு வலிக்கும்?
அந்த வலியை பார்வதி ஒவ்வொரு கணமும் அனுபவித்தாள். அந்த நேரத்தில்தான் தேவர்கள் ஒரு தவறு செய்தார்கள். என் தியானத்தை கலைக்க மன்மதனை காமதேவன் அனுப்பினார்கள். மன்மதன் மறைந்திருந்து என் மீது காம பாணத்தை மலர் அம்பு எய்தான். என் தியானம் கலைந்தது. ஆனால் அது காதலாக மாறவில்லை. மாறாக கடும் கோபமாக வெடித்தது. நான் என் நெற்றிக் கண்ணை திறந்தேன். அந்த அக்னி பார்வையில் மன்மதன் எரிந்து சாம்பலானான். என் தவம் கலைந்த கோபத்தில் நான் அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விட்டேன். பார்வதி அங்கே தனித்து விடப்பட்டாள். அவள் கண்முன்னே காதலுக்கு உதவியவன் எரிந்து போனான். காதலித்தவன் நான் கோபத்தோடு சென்று விட்டான். எந்தப் பெண்ணாக இருந்தாலும் அந்த இடத்தில் மனம் உடைந்து போயிருப்பாள். என் அழகு வீணாகிவிட்டதே, என் இளமை நிராகரிக்கப்பட்டதே, நான் அனாதையாகிவிட்டேனே என்று கதறியிருப்பாள். ஆனால் பார்வதி அங்கேதான் ஒரு உண்மையை உணர்ந்தாள். அழகு, ஆபரணம், உடல் கவர்ச்சி, பணிவிடை இவற்றால் எல்லாம் ஈசனை அடைய முடியாது. அவரை அடைய ஒரே வழி அவரைப் போலவே நானும் தவத்தில் உயர்வதுதான் என்று முடிவு செய்தாள். அவள் தன் பட்டுப் புடவைகளை களைந்தாள். மரவுரியை மரப்பட்டை ஆடையாக உடுத்தினாள். தங்க நகைகளை கழற்றி எறிந்தாள். ருத்ராட்சங்களை அணிந்தாள். அரண்மனை சுகபோகங்களைத் துறந்து கடும் குளிர் வீசும் பனிமலைச் சிகரத்திற்குச் சென்றாள். அங்கே அவள் தொடங்கிய தவம் மூவுலகையும் மிரளச் செய்தது. ஆரம்பத்தில் சில நாட்கள் பழங்களையும் கிழங்குகளையும் மட்டும் சாப்பிட்டு தவம் செய்தாள். பிறகு அதையும் நிறுத்திவிட்டு காய்ந்த சருகுகளை இலைகளை மட்டும் உண்டு தவம் செய்தாள். அப்போது அவளுக்கு பர்ணாதாரி என்று பெயர் வந்தது. நாட்கள் செல்லச் செல்ல அவளுடைய வைராக்கியம் கூடியது. இனி இந்த இலைகள் கூட எனக்கு வேண்டாம் என்று உணவை முற்றிலுமாகத் துறந்தாள். காற்று மட்டுமே அவளுக்கு உணவானது. இலைகளைக் கூட உண்ணாமல் தவம் செய்ததால் அவளுக்கு அபர்ணா, இலையில்லாதவள் என்ற பெயர் வந்தது. கோடை காலத்தில் 4 திசைகளிலும் நெருப்பை மூட்டி நடுவே நின்று தவம் செய்தாள். உச்சி வெயில் அவள் தலையைச் சுட்டது. கீழே நெருப்பு காலைச் சுட்டது. மழைக்காலத்தில் இடியும் மின்னலும் தாக்கியபோது திறந்த வெளியில் அமர்ந்து மழை நீர் தன் மீது கொட்ட கொட்ட தவம் செய்தாள். குளிர்காலத்தில் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு தவம் செய்தாள். அவளுடைய உடல் மெலிந்தது. எலும்புகள் தெரிந்தன. ஆனால் அவளுடைய கண்களில் இருந்த ஒளி மட்டும் குறையவே இல்லை. அது சூரியனை விட பிரகாசமாக ஜொலித்தது. அவளுடைய தவத்தீயின் வெப்பம் கைலாயம் வரை எட்டியது. தேவர்கள் ரிஷிகள் அனைவரும் ஒரு பெண்ணால் இவ்வளவு கடுமையாக இருக்க முடியுமா என்று வியந்தார்கள். எத்தனையோ ஆண்டுகள் கடந்தன. அவளுடைய வைராக்கியம் என்னை அசைத்தது. ஆனால் அவளுடைய அன்பு உண்மையானதா அல்லது வெறும் பிடிவாதமா என்று சோதிக்க விரும்பினேன். நான் ஒரு வயதான அந்தணராக சிவனடியாராக மாறுவேடம் பூண்டு அவள் முன் சென்றேன். அவள் என்னை வணங்கினாள். நான் அவளிடம், பெண்ணே, நீயோ ரோஜா மலர் போல இருக்கிறாய். எதற்காக இந்த வயதில் இப்படி உடலை வருத்துகிறாய்? நீ யாரை மணக்க விரும்புகிறாயோ சொல், நான் உனக்கு உதவுகிறேன் என்றேன். பார்வதி பணிவுடன், நான் அந்த ஆதி சிவனையே மணக்க விரும்புகிறேன். அவருக்காகவே இந்த தவம் என்றாள். உடனே நான் அந்தன வேடத்தில் சிரிக்கத் தொடங்கினேன். என்ன, அந்தச் சிவனையா? பெண்ணே, உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? அவனுக்கு என்று ஒரு வீடு கிடையாது. இடுகாடுதான் அவன் வீடு. அவனுக்கு பெற்றோர் கிடையாது. அவன் உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு பாம்புகளைச் சுற்றி கொண்டு திரிகிறான். அவன் ஒரு பிச்சைக்காரன், அமங்கலமானவன். அவனையா நீ மணக்கப் போகிறாய்? உன்னுடைய இந்த பட்டு போன்ற மேனி எங்கே? அவனுடைய சொரசொரப்பான யானை தோல் ஆடை எங்கே? வேண்டாம் இந்த விபரீத ஆசை, விட்டுவிடு என்று என்னை பற்றியே இழிவாகப் பேசினேன். அதுவரை அமைதியாக இருந்த பார்வதிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. அவள் கண்கள் சிவந்தன. நிறுத்துங்கள் என்று கர்ஜித்தாள். வேதங்களுக்கே எட்டாத அந்த பரம்பொருளை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? சிவத்தை நிந்திப்பவர் மட்டுமல்ல, அதை கேட்பவரும் பாவி ஆகிறார். அவர் அழகற்றவர் என்று யார் சொன்னது? அவரே அழகின் ஆதாரம். அவர் பிச்சைக்காரர் அல்ல. அவரே உலகுக்கு படியளப்பவர். இனி ஒரு வார்த்தை பேசாதீர். என் தோழியே, இவரை வெளியே அனுப்பு. இல்லையென்றால் நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று சீறினாள். அவளுடைய அந்த உறுதி, அந்த பக்தி, அந்த அன்பு, அதுதான் அவளுடைய உண்மையான சக்தி. உலகம் என்னை பற்றி என்ன சொன்னாலும் அவள் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தாள் அல்லவா? அதுதான் என்னை ஜெயித்தது. அவள் கோபமாக திரும்பிய அந்த நொடி நான் என் சுய உருவத்தை அவளுக்கு காட்டினேன். சந்திரப்பரை சூடி கங்கையைத் தாங்கி மான்மழு ஏந்திய சர்வேஸ்வரனாக அவள் முன் நின்றேன். ஆனால் பழைய சிவனாக அல்ல, அவளுடைய அன்பில் கட்டுண்ட சிவனாக நின்றேன். பார்வதி, பெண்ணே,
உன் தவத்தால் என்னை வென்றுவிட்டாய். இனி நான் உன் அடிமை. நீ பட்ட கஷ்டங்கள், வலிகள், நிராகரிப்புகள் எல்லாமே உன்னை தங்கமாக புடம் போடுவதற்காகவே நடந்தன. அன்று நான் மன்மதனை எரித்தபோது உனக்கு வலிக்கத்தான் செய்தது. ஆனால் அன்று நீ வெறும் அழகிய பெண்ணாக மட்டுமே இருந்தாய். இன்று இந்த தவத்திற்குப் பிறகு நீ சக்தியாக மாறியிருக்கிறாய். அன்று நான் உன்னை ஏற்றிருந்தால் அது வெறும் திருமணமாக இருந்திருக்கும். ஆனால் இன்று உன்னை ஏற்பது பிரபஞ்சத்தின் சமநிலைக்கானது என்று கூறி அவளை என் பாதியாக, என் உடலில் இடது பாகமாக ஏற்றுக்கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக மாறினேன். என் அன்பு மகளே, இந்த கதை உனக்குச் சொல்வது என்ன? பார்வதியை விடவா நீ அதிகம் கஷ்டப்படுகிறாய்? அவள்தான் விரும்பிய கணவனாலேயே நிராகரிக்கப்பட்டாள். அவளுடைய அழகு எரிக்கப்பட்டது. அவளுடைய இளமை காட்டில் கரைந்தது. உலகம் அவளை பைத்தியம் என்று கேலி செய்தது. ஆனாலும் அவள் விடவில்லை. எனக்கானது எனக்கு கிடைக்கும் வரை ஓயமாட்டேன் என்று நின்றாள். அந்த வைராக்கியம்தான் பிச்சைக்காரனாக இருந்த என்னை கூட அவளுக்கு அடிமையாக்கியது. நீயும் இப்போது பார்வதியைப் போலத்தான் தனிமையில் இருக்கிறாய். உலகம் உன்னை விமர்சிக்கலாம். இவள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று பேசலாம். ஆனால் நீ உனக்குள் ஒரு தவத்தைத் தொடங்கு. அது காட்டில் போய் செய்வது அல்ல. உன் வாழ்க்கையில் ஜெயித்துக் காட்டுவதே அந்தத் தவம். உன்னை நிராகரித்தவர்கள், உன்னை தூக்கி எறிந்தவர்கள் நாளை உன் வெற்றியைக் கண்டு இவளா இப்படி மாறினாள் என்று வாய் பிளந்து நிற்க வேண்டும். அன்று பார்வதிக்கு நான் கிடைத்தேன். இன்று நீ வைராக்கியத்தோடு இருந்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு கிடைக்கும். கலங்காதே. அக்னியில் பூத்த தாமரை நீ. உன் வேர்கள் வலிமையானவை. பார்வதியின் சக்தியை உன் உள்ளத்தில் உணர். வெற்றி நிச்சயம் உனதே. ஓம் நம சிவாய. மற்றொரு கதையையும் கூறுகிறேன், நிதானமாக கேள். ஓம் நம சிவாய. என் அன்பு மகளே, உன் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் நிராகரிப்பின் வலியை நான் அறிவேன். நான் அன்பாகத்தானே இருந்தேன், நான் உண்மையாகத்தானே இருந்தேன், பின் ஏன் என்னை விட்டுச் சென்றார்கள் என்ற கேள்வி உன்னை துளைத்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அழகும் இளமையும் உறவும் தான் ஒரு பெண்ணின் அடையாளம் என்று இந்த உலகம் உனக்குப் போதித்திருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் உதறி எறிந்துவிட்டு அன்பால் என்னையே கட்டிப்போட்ட ஒரு தாயின் கதையை, காரைக்கால் அம்மையாரின் சரித்திரத்தை என் குரலால் இன்னும் ஆழமாகச் சொல்கிறேன் கேள். இது வெறும் கதையல்ல, இது பெண்ணின் ஆன்ம விடுதலைக்கான சாசனம். சோழ நாட்டில் காரைக்கால் என்னும் ஊரில் தனதத்தன் என்பவருக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் பெயர் புனிதவதி. பெயருக்கு ஏற்றாற்போலவே அவள் வாழ்க்கையும் புனிதமாக இருந்தது. சிறுவயது முதலே அவள் என் மீது கொண்ட பக்தி சாதாரணமானது அல்ல. விளையாடும் பருவத்தில் கூட அவள் நாவிலிருந்து சிவ சிவ என்ற நாமம் மட்டுமே ஒலிக்கும். காலங்கள் உருண்டோடின. அவள் மனம் முடிக்கும் பருவம் வந்தது. நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பரமதத்தன் என்ற வணிகனுக்கு அவளை திருமணம் செய்து வைத்தார்கள். புனிதவதி ஒரு சிறந்த இல்லத்தரசியாக வாழ்ந்தாள். கணவன் மீது அன்பு, என் மீது பக்தி, வந்த விருந்தினர்களுக்கு உபசரிப்பு என்று அவள் வாழ்க்கை ஒரு அமைதியான நதி போல ஓடிக்கொண்டிருந்தது. அவளுடைய கணவன் பரமதத்தன் பணத்தின் மீது பற்று கொண்ட ஒரு சாதாரண மனிதன். அவனுக்கு புனிதவதியின் ஆழமான பக்தி புரியவில்லை. அவளை ஒரு அழகான மனைவியாக மட்டுமே அவன் பார்த்தான். ஒரு நாள் பரமதத்தன் தன் கடையிலிருந்து 2 மாம்பழங்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். அந்த நேரத்தில் பசி தீர்க்கும் சிவனடியார் ஒருவர் புனிதவதியின் வீட்டு வாசலில் வந்து நின்றார். மதிய வேளை. சமைத்த உணவு இன்னும் தயாராகவில்லை. ஆனால் பசி என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்லும் வழக்கம் புனிதவதியிடம் இல்லை. கணவன் அனுப்பிய 2 மாம்பழங்களில் ஒன்றை வந்த சிவனடியாருக்கு இன்முகத்தோடு படைத்தாள். வந்தவர் நான்தான் என்பதை அவள் அறியவில்லை. ஆனால் என் பசியை அவள் அறிந்திருந்தாள். அவர் பசி தீர்ந்து வாழ்த்திச் சென்றார். சிறிது நேரத்தில் கணவன் பரமதத்தன் வீடு திரும்பினான். உணவருந்த அமர்ந்தான். புனிதவதி மீதமிருந்த ஒரு மாம்பழத்தை வெட்டி அவனுக்கு பரிமாறினாள். அந்த பழத்தின் சுவை மிக அற்புதம். உடனே அவன், இன்னொரு பழத்தையும் எடுத்து வா என்று கேட்டான். புனிதவதி திகைத்தாள். கணவனிடம் ஒரு பழத்தை தர்மம் செய்துவிட்டேன் என்று சொன்னால் அவன் கோபிப்பானோ என்று பயந்தாள். சமையலறைக்குச் சென்றாள். அங்கே பழம் இல்லை. ஆனால் அவளுக்கு என் மீது இருந்த நம்பிக்கை மலையை விடப் பெரியது. இறைவா, என் கணவன் கேட்கிறான், நான் என்ன செய்வேன்? என் நிலையை நீ அறியாயா என்று உருகி வேண்டினாள். அவளுடைய தூய்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டு அந்த நொடியே அவளுடைய கையில் ஒரு மாம்பழத்தை நான் வரவழைத்து கொடுத்தேன். அதை மகிழ்ச்சியோடு கொண்டு சென்று கணவனுக்குப் படைத்தாள். அவன் அதைச் சாப்பிட்டான். ஆனால் முதலில் சாப்பிட்ட பழத்தை விட இது பல மடங்கு சுவையாக, அமுதத்தைப் போல இனித்தது.
அவனுக்கு சந்தேகம் வந்தது. இது நான் வாங்கி அனுப்பிய பழம் இல்லை. இது தேவலோகத்து கனியைப் போல் இருக்கிறதே, இது ஏது என்று கேட்டான். புனிதவதி பொய் சொல்ல விரும்பவில்லை. நடந்ததை அப்படியே சொன்னாள். இறைவன் அருளால் கிடைத்தது என்றாள். வியாபார புத்தி கொண்ட அவனுக்கு பக்தி புரியவில்லை. அவன் சிரித்தான். இறைவன் மாம்பழம் தருவானா? அப்படியென்றால் நீனா இன்னொரு பழத்தை இப்போது வரவழைத்துக் காட்டு என்று சவால் விட்டான். புனிதவதி மீண்டும் என்னை வேண்டினாள். எம்பெருமானே, இப்போது நீ எனக்கு கருணை காட்டவில்லை என்றால் நான் சொன்னது பொய் என்று ஆகிவிடும், உன் நாமத்திற்கு இழுக்கு வந்துவிடும் என்று வேண்டினாள். அவள் கையில் மீண்டும் ஒரு மாம்பழம் வந்தது. பரமதத்தன் அதிர்ந்து போனான். அவன் கைகள் நடுங்க அந்த பழத்தை வாங்கினான். ஆனால் அவன் வாங்கிய அடுத்த நொடியே அந்த பழம் மாயமாக மறைந்தது. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, தன்னிடம் இருப்பது ஒரு சாதாரண பெண் அல்ல, அவள் ஒரு தெய்வீக சக்தி என்று. அந்த வினாடியில் அவனுக்கு அவள் மீது இருந்த மனைவி என்ற ஆசை போய் பயம் வந்துவிட்டது. ஒரு தெய்வத்தோடு எப்படி குடும்பம் நடத்துவது? அவளைத் தோடுவது பாவம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அதை அவளிடம் சொல்லவில்லை. நான் வெளியூர் சென்று வியாபாரம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். பாண்டிய நாடு சென்றான். அங்கே நிறைய பொருள் ஈட்டினான். ஆனால் ஊருக்குத் திரும்பவில்லை. அங்கேயே வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தன் முதல் மனைவியின் நினைவாக புனிதவதி என்றே பெயர் சூட்டினான். அவன் தன்னை மறந்திருப்பான், ஆனால் தான் தெய்வப் பிறவி என்பதை அறிந்திருப்பான் என்று புனிதவதி இங்கு காத்திருந்தாள். பல வருடங்களுக்குப் பிறகு அவன் பாண்டிய நாட்டில் இருப்பதை அறிந்த புனிதவதியின் உறவினர்கள் அவளை பல்லக்கில் ஏற்றி கணவன் இருக்கும் ஊருக்கு அழைத்துச் சென்றார்கள். உன் மனைவி வந்திருக்கிறாள் என்று அவனுக்கு தகவல் சொன்னார்கள். இங்கேதான் மகளே, வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் நிகழ்ந்தது. ஒரு கணவன் நீண்ட நாள் கழித்து வரும் மனைவியை எப்படி வரவேற்பான்? ஓடி வந்து அணைத்துக் கொள்வான் அல்லது நலம் விசாரிப்பான். ஆனால் பரமதத்தன் என்ன செய்தான் தெரியுமா? தன் இரண்டாவது மனைவி மற்றும் குழந்தையோடு வேகமாக வந்து புனிதவதியின் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தான். சுற்றியிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன காரியம் செய்கிறாய்? உன் மனைவி காலில் நீ விழலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்னான், இவள் என் மனைவி அல்ல, இவள் ஒரு தெய்வீகப் பிறவி. இவள் அருளால்தான் நான் இன்று வாழ்கிறேன். அதனால்தான் என் குழந்தைக்கும் இவள் பெயரையே வைத்திருக்கிறேன். இவளை நாம் தோழத்தான் வேண்டும் என்றான். அந்த கணத்தில் புனிதவதி சிலையாக நின்றாள். எவனுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தாளோ, எவனுக்காக காத்திருந்தாளோ, அவனே தன்னை மனைவியில்லை தெய்வம் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டான். ஒரு பெண்ணுக்கு இதைவிட பெரிய வலி இருக்க முடியுமா? ஆனால் புனிதவதி அங்கே அழவில்லை. அவளுடைய பக்தி முதிர்ச்சியடைந்த தருணம் அது. அவள் வானத்தை நோக்கினாள். இறைவா என்று அவள் குரல் கம்மியது. என் கணவனே என்னை தெய்வம் என்று சொல்லி வணங்கிவிட்டான். இனி இந்த இல்லற வாழ்க்கை எனக்கு இல்லை. அவனுக்காகத்தான் இந்த உடலை, இந்த அழகை, இந்த இளமையை நான் பேணி பாதுகாத்தேன். அவனே வேண்டாம் என்று சொன்ன பிறகு இந்த அழகு எனக்கு எதற்கு? இந்த சதைப்பிண்டம் எனக்கு எதற்கு? இது எனக்கு பெரும் சுமை. சிவபெருமானே, இந்தச் சதையை உரித்து எடுத்துவிடு. உன்னை போற்றும் பேய்க்கணங்களைப் போல எனக்கு ஒரு எலும்புருவத்தைத் தா. நான் இனி உனக்காக மட்டுமே வாழ்வேன் என்று வேண்டினாள். என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு தெளிவு! உலகமே அழகிற்காக ஏங்கும்போது ஒரு பெண் தன் அழகை துறக்க வேண்டினாள். அந்த நொடியே அவள் உடல் அதிர்ந்தது. அவளுடைய அழகான தோல், சதையெல்லாம் முதிர்ந்தன. எலும்பு மட்டுமே கொண்ட ஒரு பேய் வடிவத்தை அவள் ஏற்றாள். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். உறவினர்கள் பயந்து ஓடினார்கள். ஆனால் அவள் ஆனந்த கூத்தாடினாள். அற்புத திருவந்தாதி பாடிக்கொண்டே அவள் கைலாயம் நோக்கி நடந்தாள். கைலாய மலையை நெருங்கியதும், இது என் இறைவன் வீற்றிருக்கும் புனித பூமி, இதில் என் கால்கள் படலாமா என்று நினைத்து தன் கால்களால் நடக்காமல் தலையாலேயே நடந்து மலையேறினாள். அவள் வருவதை பார்த்த பார்வதி தேவி என்னிடம் கேட்டாள், சுவாமி, எலும்புருவோடு தலையால் நடந்து வரும் இவர் யார்? இவரிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று. அப்போது நான் பார்வதியிடம் சொன்னேன், உமையே, வருகிறாளே, இவள் நம்மை பேணும் அம்மை. இவள் வேண்டுதலின்படியே இந்த உருவம் பெற்றாள் என்று சொல்லி அவளை அம்மையே என்று அழைத்தேன். உலக உயிர்களுக்கெல்லாம் தந்தையான நான் ஒரு பெண்ணை பார்த்து அம்மா என்று அழைத்தது அவளை மட்டும்தான். அவள் என் காலடியில் நிரந்தரமாக அமர்ந்து நான் ஆடும் ஆனந்தத் தாண்டவத்தை பாடும் வரத்தை பெற்றாள். என் அன்பு மகளே, இந்த கதை உனக்குச் சொல்லும் செய்தி இதுதான். பரமதத்தன் புனிதவதியை நிராகரிக்கவில்லை என்றால் அவள் ஒரு சாதாரண வணிகனின் மனைவியாக
யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து மறைந்திருப்பாள். அவன் அவளை நிராகரித்ததால்தான் அவள் காரைக்கால் அம்மையார் என்ற நிலைக்கு உயர்ந்தாள். இன்று வரை உலகம் அவளை வணங்குகிறது. உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை விட்டுச் சென்றிருந்தால், உன்னை வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் கலங்காதே. அவர்கள் உன்னை விட்டு விலகியது நீ உன் சாதாரண வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய நிலைக்கு உயர்வதற்காகத்தான். உன் அழகு, உன் உடல், மற்றவர் உனக்கு கொடுக்கும் அங்கீகாரம், இவை எதுவும் நிரந்தரமல்ல. உன் உள்ளத்தின் உறுதி, உன் வைராகியம், உன் அன்பு, இதுதான் நீ. புனிதவதியைப் பார். கணவன் கைவிட்டதும் அவள் அனாதையாகவில்லை, ஆண்டவனுக்கே அம்மாவானாள். நீயும் தனிமையில் வாடும்போது ஒன்றை நினைவில் கொள். நீ தனிமரம் அல்ல, நீயே ஒரு வனம். உன் கஷ்டங்கள் உன் பழைய தோலை கழற்றி எறியும் ஒரு வாய்ப்பு. பழையன கழித்து புதிய அவதாரம் எடு. உனக்குள் இருக்கும் சக்திக்கு எல்லையில்லை. கலங்காதே மகளே, நீயும் ஒரு அம்மையே. உன் பயணம் இனிதாய் அமையற்றும். நம சிவாய. இன்னும் உன் மனதில் உள்ள பாரும் இறங்கவில்லையா? நான் கூறிய அனைத்தையும் மறுபடி ஒருமுறை கேள் மகளே. ஓம் நமச்சிவாய.